வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம ஸ்ரீவித்யாவும் மகாவும் சேர்ந்து ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க. சார் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை சார், இவங்களே எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நடு நைட்டில் அப்படியே ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க. ஓ அப்படியாம்மா, சரி இதை நான் தனியாக வந்து விசாரிக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எழுதி கொடுக்குறாங்க. இதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா திரு வந்து வெளியில் வந்துடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சார் இப்பயே வந்து திருவை வந்து அங்கே ஒப்படைக்காதீங்க சார், என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது, அவரே வந்து அமுச்சு வச்சுருக்காரு. ஏம்மா அவரே அமுச்சு வச்சுருக்காருங்கிற, இதெல்லாம் என்னால் ஃபோனில் பார்த்தா நம்பலாம் முடியாது. நீங்கள் ஏமாற்றிட்டீங்கன்னா என்னால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் என்கிட்ட நேரில் வந்து கொடுத்தா தான் உண்டு. சார் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சார், 2 நாள் வந்து லீவு சார், அதுக்கப்புறம் 2 நாள் அவர் உள்ளே இருக்கிற மாதிரி ஆகிப்போயிடும். இருக்கட்டும், 2 நாள் உள்ளே இருந்தாலும் ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் வைக்கலான்ட்டு இருக்கிறப்ப திரு வந்து பேசுகிறாப்புல. திவ்யா, இவருக்கு நேரில் மிகப்பெரிய ஒருத்தர் வந்து சொன்னால் மட்டும்தான் நம்புவாப்புல, இல்லாட்டி நம்ப மாட்டாங்கன்னு சொன்னோன்னா ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. என்ன சார் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கீங்க? பின்ன நியாயமாக பேசுனா நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்களே, அதைத்தான் சொன்னேன். சீக்கிரம் போயா, இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 20 நிமிஷம் ஆகும் சார், அதுக்கு முன்னாடி நீ அங்கே போயிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி வந்து சொல்லிடுறாங்க. ஸ்ரீவித்யா செமையாக மாதம் வந்து திட்டம் போடுறாங்க அந்த இடத்துல. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. நம்ம இங்கேருந்து அவர் ரீச் பண்ணணுன்னா கண்டிப்பாக 40 நிமிஷம் ஆகிடும். ஆனால் அவர் ஒரு இடத்த ரீச் பண்ணணுன்னா 20 நிமிஷம் தான் ஆகும். அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ வேகமாக வந்து செயல்பட்டாலோ அவர் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் பர்டிகுலராக நம்மளை ஏமாற்றணும் தான் அவர் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும்ல, அதுக்கு சரியான நேரத்தில் தான் பழி வாங்கணும்னு இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இதை நம்ம வேறு மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அக்கா நம்மக்கிட்ட தான் வந்து அண்ணன் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஃபோன் அடிங்க, கெஸ்ட் அப்பியரன்ஸ் அண்ணன் மாஸ் பண்ணிடுவார்ல. ஆமாம்ல, சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலையே, நம்ம காரில் போய்ட்டுருக்கிற நம்மளாலேயே வந்து எங்கே இருக்கோன்னு சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லும்போது புவிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. நம்ம அலெக்ஸுக்கு கால் பண்ணிட்டு அப்படியே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. சார் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க, ஆனால் அவர் நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவேன், நீங்கள் 2 நாள் கழித்து பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருப்பாங்களே. ஆமாம் சார் அப்படி தான் சொன்னாங்க, எனக்கு ஆல்ரெடி நடந்த விஷயம்லாம் தெரியும், அதனால தான் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு தெரியுமா, அவங்கள எப்படியாவது 20 நிமிஷம் தாமதப்படுத்துங்க, அப்போ தான் நாங்கள் ரீச் பண்ணுவோம். அவ்வளோதானே, தாமதப்படுத்திட்டா போதும், இது மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் நான் அந்த ரூட்டில் எல்லாத்தையும் வந்து ரெடியாக வந்து வச்சுருக்கேன். என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு மகா கேட்ட உடனே சைலண்டாக நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியே அந்த ரோட்டில் கல்லெல்லாம் வந்து வரிசையாக வந்து வச்சுருக்காப்புல நம்ம அலெக்ஸு. இது தெரியாமல் அந்த ரூட் வழியாக வந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து, சார் அந்த பக்கம் போக முடியாது சார், யாரோ ஒருத்தவங்க கல்லெல்லாம் வச்சுருக்காங்க, என்ன சார் பண்ணுறது? இந்த பக்கத்துலேருந்து சுற்றி போனால் வேறு எதுவும் பாதை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்குது சார், அது சுற்றுப்பாதை, எப்படி இருந்தாலும் 40 நிமிஷம் மேலே ஆகும், எப்படி இருந்தாலும் பின்பக்கமாக வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சந்தர்ப்பமே கொடுக்க முடியாது, இவனை எப்படியாவது தூக்கி உள்ளே வச்சே ஆகணும். சார் தப்பான வழியில் உங்கள் கோவத்தை காட்டுறீங்கன்னு நான் நினைக்கிறேன், தேவையில்லாமல் பண்ணாதீங்க, இது சரிப்பட்டு வராது. ஆமாம், உங்கள் வீட்டுக்காரங்க ஓவராக தான் வந்து உங்கள் வீட்டில் பேசுகிற மாதிரி என்கிட்ட வந்து பேசுவாங்க, நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? சார் நமக்கு எதுக்கு சார் பொல்லாப்பு, இந்த கல்லெல்லாம் வந்து தூக்கி வைங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அலெக்ஸ் சைடில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்றாங்க. ஏன்னா திருக்கும் நம்ம ஸ்ரீதிவ்யாவுக்கும் ஃப்ரெண்டு தானே, இருடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம அலெக்ஸ் சத்தமே போடாமல் காருக்கு பக்கத்தில் உட்காந்து டயரை பஞ்சர் ஆக்கிடுறாங்க. இப்போ ஸ்டெஃப்னி எடுத்து மாற்றணும், அது வரைக்கும் தாமதமாகும்ல, அதுக்கான நேரத்தை தான் இப்போ சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியிருக்காரு நம்ம அலெக்ஸ். என்னையா கல்லெல்லாம் வந்து தூக்கி வைக்க முடியலையா, வெயிட்டாக இருக்குது சார்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவங்க எல்லாத்தையும் கல்லெல்லாம் வந்து தூக்கி வைக்கிறாங்க. வண்டி எடுக்க வேண்டியதானு சொல்லும்போது, சார் டயர் வந்து பஞ்சராக இருக்குது சார், இப்போதைக்கு எப்படி சார் எடுக்க முடியும், சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அப்போன்னு பார்த்து வண்டியில் பெருசாக வந்து டூல்ஸும் கிடையாது. என்னையா நீங்கள் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, இங்கே தான் எவனோ ஒருத்தன் நம்மளை வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது மாசா நம்ம அலெக்ஸ் வந்து நிற்கிறாங்க. என்ன சார் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் மெக்கானிக் போல் வந்து பைக் எடுத்துகிட்டு வராப்புல அந்த இடத்துல. இல்லைப்பா, இந்த மாதிரி வண்டி டயரை வந்து மாற்றணும், மாற்றி தெரியா? சரி சார் நான் டூல்ஸ் வச்சுருக்கேன், ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் மட்டும் அந்த டயர் வந்து எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அப்படியே அதையும் வந்து பஞ்சர் ஆக்கிடுறாரு நம்ம அலெக்ஸ்.
சார் என்ன சார் ஸ்டெஃப்னின்னு சொன்னீங்க, அந்த டயர்லேயும் காற்று சரியாக இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னையா சொல்கிற, இதுலேயும் சரியாக வந்து காற்று இல்லையா? அப்படி தான் சார் தெரியுது. யோ என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க, வேலை சரியாக பார்ப்பீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது மாசா நம்ம ஸ்ரீவித்யாவும் மகாவும் வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல நான் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் சிறப்பாக செஞ்சாச்சு, நீ இந்த ரூட்டில் வந்தனா அவங்கள பிடிச்சிடலாம், சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. நின்னோடனே யதார்த்தமாக சந்தோஷமாக வந்து சிரிக்கிறாங்க நம்ம ஸ்ரீவித்யா, அலெக்ஸ்லேருந்து எல்லாம். என்ன சார் உங்களால் இதை தாண்டி போக முடியல போல இருக்கே, இதுதான் பேப்பர், நான் எதுக்கு பார்க்கணும்? அப்படிங்களா, நீங்கள் பார்க்க மாட்டிங்களா? சரி மகா இது எல்லாத்தையும் வந்து வீடியோ எடு அப்படின்னு சொல்லும்போது அலெக்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அந்த இடத்துல என்னையா நீ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க? ஆமாம் இது எல்லாம் என்னோட வேலை தான், நீங்கள் உங்கள் வேலையை காட்டும்போது நான் காட்ட மாட்டேனா அப்படின்னு மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இப்போ மரியாதையாக இதை வாங்கிக்கங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது நீங்கள் மாட்டிப்பீங்க, பார்த்துக்கங்க. வேணும்னே மதிக்கலைன்னு சொல்லி உங்கள் பேர்லேயே வந்து ஏதாவது நாங்கள் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. சார் இதெல்லாம் தேவையா சார், நீங்கள் ஏதாவது கோவத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஏதாவது வாங்கி கொடுத்துடாதீங்க, அடுத்தது வந்து இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன்னு எல்லாமே வந்து இருக்குது, அதில் எதுவும் வந்து பிரச்சனை பண்ணி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியெல்லாம் வந்து நடக்குதா, ஓகே ஓகே, நீ அவங்க பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கல்ல மகா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாமே வந்து நம்மக்கிட்ட பக்காவாக இருக்குது, என்ன சார் வசதி உங்களுக்கு, இதை வாங்கிக்கிட்டு இப்போ திருவை நாங்கள் கூட்டிகிட்டு போகணுமா, இல்லை திருவை இங்கேயே வந்து இருக்கணுமா, நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல நேரம் அதனால தான் இப்படியெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் என்னையா பண்ணுறது, நீ தானே வந்து காற்று பிடுங்கி விட்ட அப்படின்னு சொல்லும்போது சார் நீங்கள் தேவையில்லாத வேலையை பார்த்தீங்களே, அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா 2-3 கிலோமீட்ரு இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பஞ்சர் ஓட்டுற கடை வரும், அங்கே போயிட்டு எல்லாத்தையும் சரி செய்யுங்க, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சார், வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் காரில் ஜம்முன்னு கிளம்புறாங்க. சே இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு பக்கத்தில் ஏதாவது கடை இருக்கான்னு பாரியா, இப்படியெல்லாம் ஆகிப்போச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சூப்பர்ப்பா அலெக்ஸு, பிச்சு உதறிட்ட, கல்லெல்லாம் எடுத்து வச்சு சத்தமே போடாமல் வண்டி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அலெக்ஸ் பண்ண உதவினால தான் இந்த வாட்டி உள்ளே போகாமல் இப்படி நம்ம கூட வந்து நிம்மதியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இல்லை எல்லாரோட உழைப்புமே முக்கியம், நான் அவங்கள தடுத்து நிப்பாட்டினேன், ஆனால் ஸ்டீவும் மகாவும் தான் உனக்காக செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க, பர்ஃபார்ம் பண்ணதுனால தான் கரெக்டாக ரியாவும் அங்கே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி வாங்கிறதெல்லாம் வாங்கிட்டா, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நல்ல விதமாக வந்து நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ரொம்ப பரபரப்பாக எக்ஸ்ட்ரானரியாக வந்து கொண்டு போனாங்கன்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.